கோவை விமான நிலையத்தின் பின்புறம் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. ஆண் நண்பரை தாக்கிய 3 இளைஞர்கள் மாணவியை வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மாணவியின் ஆண் நண்பரின் காரை மீட்டு கோவை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கோவை பீளமேடு அருகே அதிமுக சார்பில் நாளை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே, பொதுமக்கள் பெண்களின் பாதுகாப்பு எங்கே என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தின் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்த இடத்தை நாம் தமிழர் கட்சியினர் சூறையாடினர். 7 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பார் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை முதல் தொடங்க இருக்கிறது. வீடுதோறும் சென்று கணக்கெடுக்கும் பணி டிசம்பர் 4 வரை நடைபெற உள்ள நிலையில் டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. 2026 பிப்ரவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. எதிர்பார்த்ததை விட SIR பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக ரிட் மனு தாக்கல் செய்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நாளை மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. போலி வாக்காளர்களை நீக்கவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என திமுக தான் முதலில் கூறியதாகவும் அவர் கூறியுள்ளார். கொண்டு வருவதுதான் நோக்கமாக இருக்கிறது. இந்த போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று பலமுறை திமுகவே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ திமுக திடீரென்று அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் திசை திருப்பும் முயற்சி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். உண்மையான வாக்காளர் பட்டியல் வெளியாவதை ஏன் தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். 30% வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னை மாவட்டத்தில் மேற்கொள்ள இருக்கும் பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான கூட்டத்தில் அதிமுக மற்றும் நதகவினர்
அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போதிய இருக்கைகள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சிபிஐ கேட்ட விவரங்களை 3 நாட்களில் அளிப்போம் என்றும், சம்மன் அனுப்பினால் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்போம் என்றும் நிர்மல்குமார் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் 5 பேர் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். இதுவரை 15ற்கும் மேற்பட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் நாளை சென்னையில் வெளியிடுகிறார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே தேர்வு பணிகள் முடியும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.